நல்லா வந்திருக்கு. அந்த 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 பாட்டு நல்லா வந்திருக்கு. என்ன பிளேஸ்மெண்ட்லேயும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. சரி, இந்த படம் வந்து நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அமேசிங் இன் சர்டன் பிளேசஸ். எப்படி இந்த ஷாட் வச்சாங்க, வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஹோட்டலில். அந்த ஹோட்டலுக்கே நிறையா கொடுத்துருக்கணுமே. என்னுடைய இது பட்ஜெட்டுக்கு போயிடுது எனக்கு. ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று. வைட் ஆங்கிள் ஷாட் நான் யூஸ் பண்ணுவேன். இது he will also use wide angle. This man also will use wide angle shots. அப்போ அந்த வைட் ஆங்கிள் ஷாட் வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் இருந்தேன். இது இப்படி போட்டு இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய ஹோட்டலில் போயினா எத்தனை ரெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன எவ்வளோ செலவாகிருக்கும் அப்படிலாம் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்புறம் என்ன வாட் இஸ் யுவர் பட்ஜெட்னு கேட்டேன். பட்ஜெட் ஒரு 35 lakhs சொன்னாங்க. அப்கோர்ஸ் நியர்லி இது போட் 35 lakhs. 35 lakhsங்கிறது இந்த காலத்தில் பாசிபிளே இல்லை. 10 நாள் ஷூட்டிங், 4 நாள் ஷூட்டிங் ஆனாலே 35 lakhs ஓவர். இப்போ ஒரு நாள் ஷூட்டிங்கே 5 lakhs ஓவர். அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும். எடுத்து 35 lakhs ஒரு படத்தை எடுத்து அதை sold it for 40 lakhs. I am told. I think I am right. அது பாருங்க, அதை வாங்குறதுக்கு ஒரு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு அதில் நம்பிக்கை வச்சு அந்த படத்தை ஒரு 40 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன? அதில் 2 பாயிண்ட் இருக்கு. போனாலும் பரவாயில்ல, பட் இது இப்படி ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை ஜனங்களுக்கு காட்டணும், நல்ல படத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற அவங்களுடைய ஐடியா தான் அதில் இட் ஹஸ் பீன் brought out வெரி வெல். அதை அவங்க வாங்கினதில்லை. ஸோ ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் தி ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அப்புறம் ஒவ்வொருத்தியாக போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டியாக போய் ஒவ்வொரு தியேட்டர்காரன்ட்டியாக போய் காலில் விழுந்து கையில் விழுந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறத விட மொத்தமாக ஒரு படத்தை வாங்கியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இனிமேல் ஃப்யூச்சர் கொஞ்சம் நமக்கு ப்ளீஸிங்காக இருக்குது. நமக்கு தெர் இஸ் a rosy picture of the future. இந்த மாதிரி ஒரு படங்கள் இருந்தால் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கொஞ்சம் ரோசி பிக்சர் இருக்குது. எனக்கே 35 லட்சத்தில் இவங்க எடுத்திருக்காங்கன்னா ஏன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கே தோணுது. ஒரு 75 லட்சத்தில் எடுத்து சும்மா இருப்பானே அப்படின்னு. இப்போ இந்த ரேட் ரேஸில் என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓஞ்சிட்டேன். இந்த ரேட் ரேஸில் நம்மளால முடியாதுன்னு. இப்போ இவங்களுடைய படத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒரு ஆர்வமே தோன்றது. இந்த மாதிரி ஒரு இந்த சப்ஜெக்ட் மாதிரி ஒரு சப்ஜெக்டை பிடிச்சி அந்த சப்ஜெக்ட் எடுத்தா ஏன் எடுக்கக்கூடாது? நம்ம 75 lakhs உள்ள படம் எடுக்கிறது, 75 lakhs போனால் போயிட்டு போங்க. அந்த ஒரு காந்தி கணக்கில் எழுதிடுவோம், அதை காந்தி கணக்கில் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஐ திங்க் எல்லாரும் அதை லைக் பண்ணுறாங்க. நல்லா இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் அதை லைக் பண்ணுறாங்கன்னு தெரியுது. தமிழ் இண்டஸ்ட்ரி உலகத்தையே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உலக சினிமாவையே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் இன்னைக்கு உள்ள ப்ரெசன்ட் டே யங்ஸ்டர்ஸ் தே ஆர் டூயிங் எ வெரி கிரேட் ஜாப். தமிழ் இண்டஸ்ட்ரி நார்த்தெல்லாம் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பேசுகிறாங்க. முன்னொரு காலத்தில் வேறு மலையாள இண்டஸ்ட்ரியை பேசியிருந்தாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது என்ன மாதிரி ஒரு மெட்டமார்போசிஸ் ஆகிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாம் மெட்டமார்போசிஸ் ஆகிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வி லவ் டு கீப் அப் தி டெம்போ. அந்த டெம்போவை அப்படியே கீப் அப் பண்ணணும். பிகாஸ் மறுபடியும் நம்ம வி ஷுட் நாட் லேக் பிஹைண்ட். அதே முயற்சிகள் திரும்ப அந்த முயற்சிகளையே எடுத்து பண்ணால் டெஃபினட்டாக ஜனங்களை திருத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நம்ம தான் திருத்தணும். அப்கோர்ஸ் அந்த காலத்தில் படங்கள் எடுக்கும்போது எனக்கு ஒரு படம் ஃபெயில் ஆகும், ஏன்னா ஜனங்களுக்கு பிடிக்காது. பட் அது கிளாஸ் ஃபில்மாக இருக்கும். இருக்குன்னா அடுத்த படத்தில் உடனே வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லிட்டு உடனே ஒரு மசாலா படத்தை எடுக்கிற தோணலை எனக்கு. இட் ஹஸ் நெவர் அக்கர்ட் டு மீ. பார்க்கலாம், இந்த அடுத்த படமாவது போகுதா பார்ப்போம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுத்து பார்ப்போம். அப்படி தான் போயிட்டே வந்துட்டே இருந்திருக்கிறேன். தட் ஹஸ் பீன் மை கெரியர் ஆல்சோ. All through my career I have been doing that thing. அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. People have started recognizing me after some time.
எப்படின்னாக்க இப்படி ஏதோ புதுசா சொல்றாரு ஏதோ புதுசா சொல்றாரு அப்படின்னு என்னன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த இது வந்து கே பாலச்சந்தர் படம்ங்கிற மாதிரி ஒரு இது ஒன்று வந்தது, எல்லாருக்கும் வந்தது. இப்போ மிஷ்கின் பேசும்போது சொன்னாரு, நல்ல பாயிண்ட் சொன்னார். இந்த கேமராவை எப்படி வைக்கிறது, எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறதுங்கிறது தான் முதல் பாயிண்டா இருக்கும்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அது நம்ம எழுதின்னு போயிடுறோம், சீனை எழுதின்னு போயிடுறோம். when we go to the spot we are not clear எங்க வைக்க போறோம்னா அங்க எடுக்கிற ஃபிளாஷ் தான் அந்த இடத்துல கேமரா வைக்கன்னு சொல்றது. அந்த நேரத்தில் தோன்ற ஃபிளாஷ் தான் அது. அதனால முதலே தீர்மானம் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் படம்லாம் போட்டு சத்யஜித் ரே எல்லாம் படம்லாம் போட்டிருப்பாரு. படம்லாம் போட்டு கேமரா ஆங்கிள் அங்கே இங்கே மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் அதுக்கு இதுன்னு போட்டுருவாங்க. தெரிவிச்சுக்கிறேன், நிறைய ரொம்ப இந்த மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க வந்து 100வது படம் எடுக்கணும், 100 படம் எடுக்கணுங்க. 100வது படம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸுக்கு நான் இருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் 100வது படம் இருக்கும். ஆமா, 100வது படம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு எனக்கு இப்படி ஒரு அவகாசத்தை இன்னைக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, gentlemen. Thank you, gentlemen and ladies. Thank you. And I must thank Sethu Madhavan for being here. Again, let me say, I thank Sethu Madhavan for being here. படம் பார்க்கல, பட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் சொன்னார் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னார். பட் லட்சுமி என்னுடைய 2வது தாயார்னு சொல்லுவேன். ஸோ நல்ல படமாக தான் எடுத்திருப்பாங்க. நான் யுத்தம் செய்யும்போது வந்து அந்த கேரக்டர் வந்து நான் வந்து நதியாவுக்கு தான் எழுதியிருந்தேன். நதியா மேடம்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு அவன் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் மொட்டை எடுக்கணும்னு சொன்னேன். நான் பயங்கரமாக சிரிச்சுட்டு, இல்லை அதுக்கு டூப்பெல்லாம் வச்சுக்கலாம் மிஷ்கின் அப்படின்ட்டாங்க. இல்லை அதை பண்ண முடியாது, அது விக்கெல்லாம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சொல்ல பண்ண முடியாது மேடம் சொல்லிட்டு, அண்ட் ஒன் டே ஷீ கேம் டு மை ஆஃபீஸ். அண்ட் ஷீ சப்போஸ் டு டூ சம் அதர் ரோல், ஒரு சின்ன ரோல். அப்போ நான் உங்களுக்கு கேட்டேன், மேடம் இந்த மாதிரி நீங்கள் மொட்டை போடுவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் கன்வின்ஸ் மீ தட் த கேரக்டர் ஹஸ் காட் அ மீட், தென் ஐ வில் டான்ஷர் மை ஹெட் அப்படின்னாங்க. ஐ டோல்ட் ஹர் இமிடியட்லி, யுத்தம் செய்ய அவங்க தான் ப்ராட்டகனிஸ்ட், சேரன் அல்ல. ஏன்னா அந்த கதையை எழுதுறதுக்கு முன்பு எனக்கு வந்து வால்டர் மூச்சுடைய அந்த மங்குடைய ஒரு பெயிண்டிங், ஸ்கிரீனுடைய பெயிண்டிங், ஒரு தாய் வந்து என்னை அப்படியே சுற்றி ஓலமிட்டு விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு மாதம் கனவுல எல்லாம் வந்தாங்க. ஸோ அந்த ஒரு இமேஜ் வந்து அவங்க வந்து அந்த படத்தில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் time that I can cherish the time that I worked with Lakshmi madam. Actually ஒரு பெண் தலையை மொட்டை அடிக்கிறது வந்து விளையாட்டு கிடையாது. இது சங்க இலக்கியங்கள்ல தான் இருக்கு. சும்மாலாம் மொட்டை போட முடியாது. கிட்டத்தட்ட 40 வருஷம் 30 வருஷம் வளர்க்குற அந்த முடியை வந்து மொட்டை போட்டுக்கு வந்து யூனிட் மோர் கரேஜ் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக, ஒரு செல்லுலாய்டுக்காக, அந்த 24 lives per secondக்காக அவங்க மொட்டை போட்டாங்க. ஐ வாண்ட் டு டச் ஹர் ஃபீட். அப்போ திடீர்னு வந்து நான் படம் எடுக்க போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் மேடம் காமெடிலாம் பண்றீங்க அப்படின்னு. இல்லை மேஷ்கின், ஐ வாண்ட் டு நான் வந்து ஒரு படம் பண்ணணும். அப்புறம் வந்து கதையெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், கதையெல்லாம் ரொம்ப சொல்லாதீங்க மேடம், நான் தென் ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட் ஸ்டோரி. ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெளியே போயிடுவோம். ஸோ பெட்டர் நீங்கள் அப்படியே கதையை வச்சுக்கோங்க சொன்னா. அப்புறம் கடைசி நாள் வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து மிஷ்கின், நான் ஐ திங்க் ஐ வாண்ட் டு டாக் outspokenly what you asked me. எனக்கு எப்படி ஷார்ட் டிவைட்லாம் பண்றதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரே ஒரு சீக்ரெட் இருக்கு மேடம். என்ன எதெல்லாம் எடிட்டர் ரூம்ல வெட்ட மாட்டாங்களோ அந்த ஷாட்லாம் வைங்க அப்படின்னு. I said there is nobody can come and teach you where to place the camera. எனக்கும் தெரியாது, நான் 5வது படம் பண்ணிக்கிருக்கேன். மேபி என்னுடைய குருநாதர் பாலச்சந்தருக்கு வேணா தெரிஞ்சிருக்கும். There is no method, there is no short route for how to compose a shot, how to record a scene, how to record a performance. அதுக்கு ஆக்சுவலாக தெரியவே. நான் ரொம்ப ரசிச்சது வந்து பாலச்சந்திர சார். அதுக்கப்புறம் நம்ம
வசந்த் சாரோட கம்போஷன்ஸும் அவங்க எப்படி பண்ணுறது, இட் வாஸ் மேஜிக் ஆக்சுவலி. இந்த ரொம்ப ஐரனி என்னன்னா, இந்த எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன்ல வந்து அந்த அந்த அம்மாவுடைய அந்த க்ளோஸ்அப் இஸ் ஆல்வேஸ் a mysterious device. I think even after 20th of my film, I cannot understand where I'm going for the close-up. So Lakshmi has proved that she has become transformed to a director because she has chosen that image close-up. இந்த close-up 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். பெரிய ஐரனி. அதாவது வந்து 25 சினிமா தெரியாது. ரோட்ல போகும்போது ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டரை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். அது யாருன்னா சரிதாவுடைய கண்கள், அக்னி நட்சத்திரம். இந்தியாவில் அக்னி சாட்சி இந்தியாவிலே நான் சொல்லுவேன், ஒரு கண்களை அப்படியே பிடிச்சு அப்படியே ஒரு தமிழ்நாட்டை ஒழுக்கின ஒரே ஒரு க்ளோஸ்அப். ஐ திங்க் அந்த க்ளோஸ்அப் தான் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஐ திங்க் ஐ லேர்ன் திஸ் மூவி ஃப்ரம் தேர் ஆக்சுவலி வேர் டு கம்ப்ளீட் க்ளோஸ்அப். அதுக்கப்புறம் ஆயிரம் என்னன்னா, அவங்களுடைய தங்கை இந்த படத்துக்கு வந்து அந்த க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க. It is so fabulous, it's so beautiful. நான் வரும்போது அதான் யோசித்தேன். So Lakshmi has chosen the close-up. She is bombarding that image to the audience. அந்த பெண் முறைத்து பார்க்குறான். அந்த பெண் முறைத்து பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஆண் வர்க்கத்தினுடைய எல்லா ஆணாதிக்கத்தையும் வந்து முறைச்சு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. I think that is the story. I think that is the story. It's a beautiful time to be here. I'm very proud to be here. நான் கேட்டேன், லட்சுமி எனக்கு கொஞ்சம் டைம் வரும், நான் ஒரு லெவல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன் மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆல் கேதர். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். யாரை வேண்டிக்கிறது, நான் அவங்களே வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மா தான் அவங்க. இந்த படம் நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச். கம் அண்ட் சீ இந்த தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் முன்னிலையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் நான் பாடலை, ஆனாலும் பெரிய மனசு பண்ணி லக்ஷ்மி வந்து இன்னைக்கு ஷீஸ் கால் மீ ஹியர். I've loved her performance in Eram. I fell in love with the way she acted. நான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். யூஎஸ்ல ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் போன போது my mentor was number 2 in a Fortune 500 company and she was a lady. அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன், what do you think about the glass ceiling for women அப்படின்னு. And she said it's not really a glass ceiling but it is a cement wall. And it is very difficult to break through or even reach that for women abdina. And I think that that scenario is more so true with the film industry. என்னோட தாழ்மையான கருத்து. பாடகர்களையும் நடிகர்களையும் பெண்களை பார்க்க முடியாது, but I hardly see anybody in the technical side. இத்தனை வருஷத்துல I think I have seen only one female sound engineer, and that too at Rahman sir's office. There's only one girl that I have seen in 10 to 11 years of playback singing, and it is truly lovely to see a lady coming through, breaking through a cement wall, especially in the film industry. And I humbly give my congratulations to Lakshmi ma'am, and this is wishing the film all the very best. Thanks. சரிதாவை பார்க்குற மாதிரியே இருக்கு, சும்மா சொல்ல வேண்டாம். விஜய் யாருடைய கண்டுபிடிப்பு? இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்திர சாருடைய கண்டுபிடிப்பு. அவங்க சோட போவாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க. ஒவ்வொரு ஆங்கிள்லையும், ஒவ்வொரு ஷாட்லையும், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் எனக்கு அப்படியே சரிதாவை பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. அன்னைக்கு சரிதாவுக்கு ஒரு அக்னி சாட்சி, இன்னைக்கு விஜய்க்கு ஒரு ஆரோகணம். சூப்பர் விஜய், சூப்பர். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி எப்போ வர வேண்டியது, பட் லேட்டாக வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்டாக வந்திருக்கேன். என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். உன்னால தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அந்த டைரக்டர் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நிஜமாவே. அதே மாதிரி ஜேஎஸ் சதீஷ்குமார், அவர் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் இந்த அளவுக்கு பெருசாக வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து அதுவும் இந்த அளவுக்கு இந்த படங்களை என்கரேஜ் பண்ணி வாங்கியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில நான் வந்து உட்கார்றதுக்கு காரணமா இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.